வசிக்கின்ற அருமையான சகோதர சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டவுடனே நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், இவர்கள் யார்? இவர்கள் கிறிஸ்துவை குறித்து ஏதோ சொல்ல வந்திருக்கிறார்கள். ஆம், நாங்கள் கிறிஸ்துவை பற்றி சொல்ல வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? இவர் எப்படிப்பட்டவர்? அவர் என்ன செய்தார் என்பதை உங்கள் மத்தியில் சொல்ல வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், அகிலத்தையும் படைத்தவர். உங்களையும் என்னையும் கூட இந்த தேவன் உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2023 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பூமியிலே நம்மை போல ஒரு மனுஷனாக பாடுபட்டு இந்த பூமியை அவதரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கும்போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் மீது அவர் அன்பு கொண்டாடினவராய், இதை நேசித்தவராய் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பிதாவான தேவன் இந்த பூமிக்கு அனுப்பின அந்த மானிடரை குறித்து தான் உங்கள் மத்தியிலே சொல்ல வந்திருக்கிறோம். இவர் எப்பேற்பட்டவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நேசிக்கிறதுனாலே இங்கே பூமியின் பாதத்திலே இருந்து உங்கள் மத்தியிலே சொல்ல வந்திருக்கிறோம். இந்த வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பாதத்தில இருந்து அவருடைய திருவசனத்தை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே அநேக விதமான சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அங்கே பூமி அதிர்ச்சி, அங்கே நிலநடுக்கம், அந்த தண்ணீருடைய பிரச்சனைகள், அங்கே பார்க்கும்போது அநேக விதமான சூழ்நிலை, கொள்ளை நோய், அநேக விதமான காரியங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தக்கதாக தேவன் அநேக காரியங்களை செய்து சமாதானத்தோடு நடத்தி வந்திருக்கிறார். இந்த பொல்லாத காரியத்திலே இருக்கிற நாம நன்மையான காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், நன்மை தீமை என்னது என்று நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நன்மையான காரியங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியில் சொல்ல வந்திருக்கிறார். இவர் எப்பேற்பட்டவர் என்று சொல்லி பார்க்கும்போது, அங்கே வியாதியில இருக்கிறவர்களை குணப்படுத்தவும், அழிவில் இருக்கிறவர்களை மீட்கவும், அங்கே பார்க்கும்போது பலவனற்றவர்களை பலப்படுத்தவும், அங்கு முடவரை நடக்க செய்தவரும் மாணவ தேவன் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் வந்த நோக்கம் என்ன? அநேகர் மனம் திரும்ப வேண்டும், அநேகர் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அநேகர் அழிவுக்கு முன்பாக விலக வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த பூமிக்கு வந்தது மாத்திரமல்ல, வந்த நோக்கம் அவர் அநேகர் அவர் பக்கமாக திருப்ப வேண்டும் என்பதற்காக, அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. பிரியமானவர்களே, இந்த அழிவை நோக்கி கொண்டிருக்கிற இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்பு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்திலே அறிந்து கொள்வது, உண்மையாலுமே அவர் என்னுடைய ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்வதுதான் இந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை இலவசமாய் நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் பெற்ற ரட்சிப்பை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பு என்றால் என்ன? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பிரியமான சகோதரர்களே, நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நேசிக்கிறதுனாலே உங்களுடைய வீடுகள் அருகாமையிலே வீட்டு வாசலில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் சூழ்நிலையும் அறிந்து இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அருகாமையில் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க ஐயோ நான் தவறு செய்திருக்கிறேனே, நான் குடித்திருக்கிறேனே, நான் பாவம் செய்திருக்கிறேனே, நான் கொலை செய்திருக்கிறேனே, நான் திருடி இருக்கிறேனே என்று சொன்னாலும் கூட, என்னவா இருந்தாலும் சரி அவர் மன்னிக்க சித்தமா இருக்கிறார். இந்த பூமியில பார்க்கும்போது எல்லாரும் தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லி பார்க்கிறோம். நம் பாவத்தினாலே நம்முடைய எல்லா விதமான காரியத்தையும்
அற்றவர்களா இருக்கிற பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்க வந்திருக்கிறார். இந்த ரட்சகரை உங்களுக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நான் பாவி, என் பாவத்தை மன்னியும் என்று நீங்க சொல்வீர்களானால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பும் போது தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு மனம் திரும்புதலான காரியத்தை கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக.